நான் சொன்ன 2 முடிவுல ஷைலஜா எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை அவளுக்கு இந்த 2 முடிவும் பிடிக்காம 3ஆவதா ஒரு முடிவை எடுத்தானா, நான் அதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சிருக்கேன். அது நீங்க யாருன்ற உண்மை. அந்த உண்மை என்னன்னு நான் வெளியில சொன்னா அப்புறம் உங்க வைஃப் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிரதாப், என்னை பத்தி ஏதோ உண்மைன்னு சொன்னீங்களே, அது என்ன உண்மை? ப்ளீஸ் சொல்லிட்டு போங்களேன். நோ 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 மிஸ்டர் சிவா, அது என்னோட ட்ரம்ப் கார்டு. அது அவ்வளோ சீக்கிரம் வெளியில விட்டுட்டா அப்புறம் அதுக்கு பவரே எல்லாம் போயிடும். நான் வரேன். ஆமா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு காஃபி டிஃபன்லாம் கொடுக்க மாட்டீங்களா? அது சரி, நான் என்ன உங்க வீட்டு விருந்தாளியா காஃபி டிஃபன்லாம் கொடுக்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டாத விருந்தாளி, ரைட்? பாரு, பாரு, பாரு நான் என்ன பாரு, 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 இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழற நீ? இன்னும் என்ன நடக்கலன்னு நான் அழாம இருக்க சொல்றீங்க? நல்ல வேலை, ஒண்ணே மட்டும் நடக்கல. நீங்க என்ன ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஷைலஜாவை கூட்டிட்டு வந்து இனிமே இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லல. அது மட்டும் தான் நடக்கல. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு அழ வேண்டிய வேலையும் இல்ல, நீங்க எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நான்சென்ஸ். பாரு, நமக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்கல இல்ல? என்னங்க என்னத்த புரிஞ்சுக்கிறது? அதான் அவன் புருஷனை வீடு தடவை சொல்லிட்டு போறானே உண்மையா? ஐயோ பாரு, ஒரு சந்தேக பேய். அதான் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு போறான். சரி, அவன் உளறானே வச்சுப்போம். அவன் தான் ஒரு ஐடியா குடுக்கறான்ல, என் பொண்டாட்டிய வேலையை விட்டு அனுப்பிடுங்கன்னு. அவன் சொல்ற மாதிரி அந்த ஷைலஜாவை ஹாஸ்பிடல்ல விட்டு அனுப்பிடுங்களா, அப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே. என்ன பாரு புரியாம பேசுற? அவன் ஒரு ரோக். அவளை தனியா அனுப்புனா அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிடுவான். அதுக்கப்புறம் பாவம் சைலஜா அனாதையா நடுத்தரவுல நிப்பா. அடடடடடா, என்ன கரிசனோ. யாரோ யாரோட பொண்டாட்டியோ டார்ச்சர் பண்ணுவாங்களாம், அதனால அவன் நடுத்தரவுல வந்து நிப்பாலாம். ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு அப்படி என்ன அவன் மேல ஒரு அக்கறை? பாரு, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சைலஜாவோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். என் கூட பழகின எந்த ஃப்ரெண்டுக்கு கஷ்டம் வந்தாலும் அவங்கள காப்பாத்துறது என்னோட கடமை. சரி, பேச்சு வாக்குல அந்த பிரதாப் ஏதோ உங்களை பத்தின உண்மை அவனுக்கு தெரியும் சொன்னானே, என்ன உண்மை அது? அது அது சொல்லுங்க, என்ன உண்மை? அது அது வந்து என்ன பயமுறுத்துறதுக்காக சொன்ன பொய் அது. இப்படி எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்கிறதே உங்க பொழப்பா போச்சு. பாரு, நான் சொல்றது நம்ப ப்ளீஸ். வேண்டாங்க, வேண்டாம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் பொய் சொல்லி என்ன ஏமாத்துனதெல்லாம் போதும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருந்தா கூட நெருப்பே இல்லாம நான் அப்படியே எரிஞ்சிடுவேன் போல இருக்கு. சுவத்துக்கு நடுவுல வளர்ந்த செடி கவனிக்காம விட்டதுனால வளர்ந்து பெரிய மரமாயிடுச்சுமா. இப்ப அதை எடுத்தோம்னா வீடே இடிஞ்சு விடுற மாதிரி ஆயிடுமா. அந்த மாதிரி தாமா உன் சந்தேகமும். ஒரு சின்ன பொறியில ஆரம்பிச்ச உன் சந்தேகம் இன்னைக்கு வளர்ந்து பெருசாயிடுச்சு. இப்ப நாம திடுதுப்புன்னு ஒரு முடிவு எடுத்தா அது உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுத்துடுமா. அப்படின்னா இந்த நரகத்துல இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதாமா?
சொர்க்கமும் சரி நரகமும் சரி யாருக்கும் சாஸ்வதம் இல்லம்மா. நிச்சயம் ஒரு நாள் உனக்கு விடுதலை கிடைக்கும். அந்த அந்த ஒரு நாள் எப்ப வரும்? அது வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணுமா? மனுஷ மனம் இருக்கே, அதுதாம்மா எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். உதாரணமா, உன் மனச புரிஞ்சுக்கிட்டு உன் புருஷன் தம் மனச மாத்திக்கிட்டாலும் சரி, இல்ல என் புருஷன் தப்பே பண்ண மாட்டாருன்னு நீ உன் மனச மாத்திக்கிட்டு இருந்தா கூட உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காதுல்ல. ஆனா பிடிவாதமா நீங்க 2 பேருமே உங்க மனச மாத்திக்க மாட்டேன்ட்டீங்க. நான் என்னமா பண்றது? என்னால என் மனச மாத்திக்க முடியலையே. ஒன்னால மட்டும் இல்லம்மா, இந்த மாதிரி விஷயத்துல எந்த மனுஷனாலையும் தான் மனச மாத்திக்க முடியாது. அந்த ஆண்டவன் ஒருத்தரால தாமா முடியும். கொஞ்சம் இருமா வர. இந்தம்மா, இது துக்க நிவாரண சோஸ்திரம். இத சுத்தபத்தமா பாராயணம் பண்ணி உனக்கு தெரிஞ்ச அந்யோன்யமான தம்பதிக்கு புடவை வேஷ்டி வாங்கி கொடுத்தீனா உன்னோட துக்கத்துக்கெல்லாம் ஒரு நிவாரணம் கிடைக்குமா. இந்தம்மா. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு எந்த குறையில்லாம நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. அப்ப நான் வரேம்மா. சந்தோஷமா போயிட்டு வாமா. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது நல்ல காரியம், சாதாரண விஷயம் இல்ல தம்பி. இந்த பூஞ்சோல கிராமமே உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு தம்பி. நீங்க அளவுக்கு அதிகமா என்ன பாராட்டுறீங்க. நான் அப்படி ஒன்றும் பெருசா செஞ்சிடல, ஜஸ்ட் என்னுடைய கடமையை தான் செஞ்சிருக்கேன். அது உங்க பெருந்தன்மை. ஆனா அதை பாராட்ட வேண்டியது எங்க கடமை இல்ல. அப்படி நாங்க பாராட்டலையா நாங்க மனுஷனுங்களே இல்ல. இந்த பாலம் விஷயத்துல நான் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டது உண்மைதான். அதுக்கு காரணமே உங்க மீனா தான். கல்யாண விஷயமா எங்க வீட்டுக்கு வந்தீங்க, அதனாலேயே எங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் ஊருக்கு பாலம் வந்துடும் எதிர்பார்த்தாங்க. இப்போ பாலம் வரலன்னு உடனே இந்த கல்யாணம் நின்று போனதுனாலதான் பாலம் வரலன்னு எல்லாம் தப்பா நினைச்சிடுவாங்க. அப்படி அவங்க நினைக்காம இருக்கணும்னா எங்க கிராமத்துக்கு பாலம் வரணும். அப்படி பாலம் வரணும்னா நீங்க தீவிரம் முயற்சி செய்யணும்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. எனக்கும் அவங்க சொன்னது நியாயம் பட்டுது, அதனாலதான் கொஞ்சம் தீவிரமா முயற்சி செஞ்சேன். இன்னைக்கு இந்த ஊருக்கு பாலம் வருதுன்னா அது மீனாவுடைய பிரார்த்தனையாலையும் இந்த கிராமத்து மக்களுடைய அதிர்ஷ்டமும் தான் என்னுடைய முயற்சி நிறைவேறதுக்கு காரணமா இருந்தது. நீங்க ஏதாவது பாராட்டணும்னு நினைச்சா அது மீனாவை தான் போய் சேரணும். தம்பி, நீங்க IAS படிச்சது பெருசு இல்ல, ஆனா உங்களுக்கு வந்த பெருமையை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறீங்க பாருங்க. அது எவ்வளவு படிச்சாலும் வராது. ஐயா, இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ இல்ல என்ன பெருமைப்படுத்திக்கிறதுக்காகவோ இல்ல, அத்தனையும் நிஜங்க. ஐயா, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா மீனா கிட்ட கொஞ்சம் பேசலாங்களா? என்ன தம்பி, தாராளமா பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ். தெய்வ தினமாக தான் நான் உங்களை கோயிலில் சந்தித்தேன். அதே கோவிலில் தான் நீங்கள் இந்த கிராமத்துக்கு பாலம் எவ்வளோ அவசியங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. தெய்வ தினமான உங்கள் ஆசையை நானும் நிறைவேற்றிட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. பதிலுக்கு எங்ககிட்டேருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. நான் எதை கேட்டாலும் கொடுப்பீங்களா பாட்டி? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? யார் எது கேட்டாலும் வாரி வாரி கொடுத்த பரம்பரைப்பா இது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. நீ சும்மா இரு பாட்டி. நம்ம எது கொடுக்கணும்னு நினைச்சாலும் அது அவங்க கிட்டே கண்டிப்பா இருக்கும். அவங்க கிட்ட இல்லாதது கொடுத்தாதான் நமக்கு பெருமை. நீங்க எனக்கு மறக்க முடியாத உதவி செஞ்சிருக்கீங்க. அது என்ன உதவின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த உரிமையில சொல்றேன். உங்க மனசுலயும் ஏதாவது தீராத ஆசை இருக்கும். அது நல்லபடியா நிறைவேறணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க.
என்னால முடிஞ்சதை சொன்னேன். தேங்க்ஸ் மீனா. தம்பி, எங்க ஊர் சார்புல நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அதை நீங்க சரின்னு சொல்லணும். என்ன செய்ய போறீங்க? உங்க ஞாபகமா எங்க ஊருக்கு பாலத்தை கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி எங்க ஞாபகமா உங்களுக்கு ஏதாவது நினைவு பரிசு கொடுக்கலான்னு இருக்கும். ஆ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஆ, தேவைப்படும் போது நானே உங்களை கேட்டு வாங்கிக்கிறேன். தம்பி, நாங்க எங்க ஊருக்கு பாலம் வரணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தோம். நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற வேண்டுதலோட சாமி கிட்ட வந்தீங்க. எங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி உங்க வேண்டுதலும் நிறைவேறினாதான் உண்மையிலே எங்க மனசு சந்தோஷப்படும். அதுக்காக நீங்க உடனடியா கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனால் பொண்ணு கிடைக்கலையே. என்ன தம்பி, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லுவா? சரின்னு சொல்கிறதும் மாட்டேன்னு சொல்கிறதும் நம்ம கையில இருக்கு. எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் இருக்கு. நீங்களாம் என் மேலே காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி. அப்போ நான் கிளம்புறேங்க. தம்பி, நம்ம தொடர்பு இதோட விட்டு போயிடக்கூடாது, தொடர்ந்து இருக்கணும். அதை தான் நானும் விரும்புகிறேன். வரேன். ம். வரேன் பாட்டி. ம். வாங்க. வாங்க தம்பி. இத்தனை வருஷமா பாலம் வரும் பாலம் வரும்னு இந்த ஊர் ஜனங்க கண்ட கனவெல்லாம் பழிச்சிருச்சுல்ல பாட்டி? ம். நானும் தான் 20 வருஷமா ஒரே கனவு காண்றேன். உன் புருஷனை பத்தியா? உன் புருஷனை பத்திடி. பாட்டி, ஐயோ, ஏன் புருஷனை பத்தி நீயே கனவு காண்ற? அடியே, உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு. அதானே பார்த்தேன். ஆ, இந்த கனவு பழிச்சிருச்சுல, ஆ. அந்த கனவும் பழிக்க. ஐயோ, என்ன ஓடி ஓடிக்கிறா? ஆ? வாங்க சிவா, நான் ரெடியா இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு சிவா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேனே. ப்ளீஸ் உள்ள வாங்க. என்னாச்சு? பிரதாப் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. உங்க வீட்டுக்கா? அவர் எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாருன்னா, எல்லாம் உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறதான். ஆனா எதுக்கு என் வீட்டுக்கு வந்தாருங்கிறது தான் முக்கியம். கரெக்ட் சிவா. ஏன் பிரச்சனை பத்தி பேசணும்னா ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல எங்க வீட்லயோ வச்சு பேசியிருக்கலாம். அவர் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தாரு? இன்டைரக்டா என்ன மிரட்டுறதுக்கு தான் ஷைலு. உங்களை எதுக்காக அவரு மிரட்டணும்? உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேனே. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்புறம் உன்னை டீல் பண்றது பிரதாப்க்கு ஈஸி ஆயிடுமே. அது எனக்கு புரியுது சிவா. பட் இந்த விஷயத்தை பத்தி உங்க வீட்ல டிஸ்கஸ் பண்ணா நாம எப்படி பிரியுவோம்? அதான் எனக்கு புரியல. என்ன ஷைலு, இது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது பத்தி என் வீட்ல பேசினா என் வீட்ல இருக்கிறவங்க அதை கவனிப்பாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு எனக்கு இருக்கிற தொடர்பை கொச்சப்படுத்தினா என் பொண்டாட்டிக்கு கோபம் வரும். அதனால எங்களுக்குள்ள சண்டை வரும். சோ உன்னை விட்டு விலக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவர் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஐ எம் ரியலி சாரி சிவா. என்னால தானே உங்களுக்கு இந்த கெட்ட பேரு? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஷைலு. இந்த பிரச்சனையில இருந்து நீ முழுக்க முழுக்க வெளியே வரணுங்கிறது தான் என்னோட ஆசையே. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சிவா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஷைலு, உன்னோட பிரச்சனைக்கு முக்கிய காரணமே உன் ஹஸ்பண்டோட பணத்தாசையும் உன்கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கிற சொத்தும் தான். சரி, அதுக்கு என்ன இப்போ? அடிக்கடி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ற உன் ஹஸ்பண்டுக்கு உன் சொத்துல குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் எழுதி கொடுத்துறேன். அதுக்கு மேல எந்த வகையில உன்னை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வாங்கிக்கோ. 6 மாசத்துல அந்த சொத்தெல்லாம் அழிச்சிட்டு அடுத்த போர்ஷனை எழுதி கொடுன்னு வந்து நிப்பாரு. நம்ம எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணுவாருங்கிறியா? சிவா, அவர் ஒண்ணு நம்மள மாதிரி கல்ச்சர் பர்சன் கிடையாது. நாம தான் எழுதி கொடுத்ததுக்கெல்லாம் பயப்படுவோம். பட் அவரு அன்கல்ச்சர் இன்டிசென்ட் ஃபெலோ. அப்படின்னா எப்படிதான் உன் புருஷன் கிட்ட இருந்து நீ தப்பிக்க போற? அதுக்காக இந்த சொத்தெல்லாம் அவர் பேர்ல எழுதிட முடியாது சிவா. இது எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி. இது ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க சிவா, அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு 2 வழிதான் இருக்கு. நம்பர் 1, அவர் வாழ்க்கையில அடிபட்டு திருந்தி
நல்லவரா வரணும். இது இப்போதைக்கு நடக்கிற விஷயமா தெரியல. அப்படின்னா நம்பர் 2, அவர்கிட்ட இருந்து நான் சட்டப்படி விவாகரத்து வாங்கி விடுதலை ஆகணும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே